சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சிவசங்கரி, ஐயோ சங்கரி, 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 என்னமாச்சு? அம்மா என்னமாச்சு? அம்மா எந்திரிங்கம்மா, அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா, உங்க பொண்ணு வந்திருக்கேம்மா, ப்ளீஸ்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா, திறந்து பாரு ப்ளீஸ், ப்ளீஸ்மா கண்ணை திறங்கம்மா, ப்ளீஸ் கண்ணை திறங்கம்மா. அம்மா கடைசியில அந்த பாவி சிவசங்கரியை அடிச்சிட்டு போயிட்டானே, அம்மாவையும் பொண்ணையும் சேர விடாம இப்படி பண்ணிட்டானே. அம்மா அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகாது, அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா, உங்க பொண்ணு வந்திருக்கேம்மா, அருவி வந்திருக்கேன், கண்ணை திறந்து பாருங்கம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்கம்மா. சீக்கிரம் ஆம்புலன்ஸ் போன் பண்ணு. கண்ணை திறங்கம்மா. அம்மா அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா, உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன், நீங்க தைரியமா இருங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா, திறந்து பாருங்கம்மா ப்ளீஸ்மா. அருவியை காப்பாத்துறேன்னு ஓடி வந்து கடைசியில நீயே அடிபட்டுட்டிய சங்கரி. உன்னையும் பொண்ணையும் சேர்த்து வச்சு என் கடமையை முடிக்கிறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அம்மா ப்ளீஸ்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா, என்ன கடைசி வரைக்கும் கடங்காரனாக்கிட்டு போயிடாதம்மா, கண்ணை திறந்து பாருமா. சங்கரி, 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 எந்திரிமா. அம்மாக்கு எதுவும் ஆகாதுல்லப்பா, அம்மா பொழைச்சிருவாங்கல்ல, சொல்லுங்கப்பா, அம்மாக்கு எதுவும் ஆகாதுல்ல, பொழைச்சிருவாங்கல்ல, சொல்லுங்கப்பா, பொழைச்சிடுவாங்கல்ல. உங்க அம்மா பொழைச்சே ஆகணும், அவளுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. அவ உன் கூட சேரணும் தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தா. நானும் இன்னைக்கு எப்படியாவது உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஆயிருச்சு. அம்மா அந்த படுபாவி நாராயணமூர்த்தி போன்ல சொன்னபடியா செஞ்சிட்டானே. அம்மா அவனை சும்மாவே விடக்கூடாது அங்கிள், நீங்க பாவம் பார்த்து அம்மாவை அடக்கி வச்சது தப்பா போச்சு. இப்ப பாருங்க, அவன் அம்மாவுக்கே எம்மனா வந்துட்டான். இல்ல, என் அம்மா என்னை விட்டு போக மாட்டாங்க. இவ்வளவு காலமா அவங்க எனக்காக தானே காத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ நான் தான் அவங்க பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி என்னை விட்டு போவாங்க? நான் தான் அவங்க பொண்ணுன்னு தெரிஞ்சு இத்தனை நாளா எனக்கு காட்டிக்காமையே இருந்திருக்காங்களே. இத்தனை நாள் எவ்வளவு ஏக்கத்தோட என்ன பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த பார்வையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்காம எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்னா. என் அம்மா பக்கத்திலேயே இருந்தும் இத்தனை நாளா நான் தெரிஞ்சுக்காமையே போயிட்டேனேப்பா. எதுக்காக இப்படி பண்ணீங்க? அவங்க கிட்ட என்ன பத்தி சொன்ன மாதிரி என் கிட்டயும் அவங்க தான் என்னோட அம்மான்னு சொல்லிருக்கலாம்லப்பா.
எதுக்காக மறைச்சீங்க? இப்ப பாருங்க, எனக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நான் அவங்களோட சேர்ந்து வாழ முடியாமையே போயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. எனக்கு எல்லாமே கிடைச்சும் அம்மா பாசத்துக்காக எவ்வளவோ ஏங்கிட்டு இருந்தேன்ப்பா. இப்ப எங்க அம்மா கிடைச்சும் அவங்களோட நான் சேர முடியலையே. அவங்கள இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலப்பா. எல்லாமே உங்களாலதான். நீங்க தான் என் அம்மாவை என்கிட்ட காட்டாம இத்தனை நாள் மறைச்சு வச்சீங்க. ஏன்பா இப்படி பண்ணீங்க? ஏன்பா இப்படி பழி வாங்குனீங்க? ஏன் இப்படி பழி வாங்குனீங்க? அருவி, என்ன வார்த்தையால கொல்லாதம்மா. நீ எப்படி உங்க அம்மாவுக்காக துடிக்கிறியோ அதே மாதிரிதான் நானும் துடிக்கிறேன். ஏம்மா, உனக்குதான் எல்லாமே தெரியுமே. உங்க அம்மா கொலகாரின்ற பட்டத்தோட தானம்மா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ ஜெயிலுக்கு போய் வந்தவம்மா. அவ நிழல் கூட படாத அளவுக்கு தானம்மா உன்னை நான் வளர்த்து ஆளாக்குன. உன்னை ஒரு பெரிய குடும்பத்துல கட்டி கொடுத்த. நீயும் ஒரு கௌரவமான குடும்பத்துல இருக்கும்போது நான் எப்படிமா உன்னை சிவசங்கரியோட பொண்ணுன்னு சொல்ல முடியும்? நீ ஜெயில பிறந்தவன்னு நான் எப்படிமா உங்ககிட்ட சொல்லுவேன்? அதனாலதான் நீ சிவசங்கரி பொண்ணுங்கிறத மறைச்சு நீ அப்பா அம்மா இல்லாத குழந்தைன்னு சொல்லி சமாளிச்ச. அது மட்டும் இல்ல அருவி, உங்க அம்மா சரஸ்வதி அம்மாவோட குடும்பத்தை பழி வாங்கணும்னு துடிச்சவம்மா. அவ அந்த குடும்பமே இவளை எதிரியா பாக்குறாங்கம்மா. அப்படிப்பட்ட சிவசங்கரிக்கு நீ பொண்ணுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் உன்னோட வாழ்க்கை பாழாயிடுமா அருவி. மாப்பிளையும் அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் உன்னை வெறுத்து ஒதுக்கிடுவாங்களேம்மா. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான்மா இப்ப வரைக்கும் நீ சிவசங்கரியோட பொண்ணுங்கிற உண்மைய யார்கிட்டயும் சொல்லாம என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்ட. என்னப்பா நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்காகவா என்னையும் அம்மாவையும் இத்தனை வருஷமா பிரிச்சு வச்சீங்க? ஆமா அருவி,